கிருஷ்ணகிரியில நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பிரச்சாரம் மேற்கொண்டுட்டு வராரு. அந்த காட்சிகளை பார்க்கலாம். நம்ம ஊத்துற தண்ணி தானா தெரிஞ்சிட போகுது, இந்த 1 லிட்டர் தண்ணியா தெரிஞ்சிட போகுது மன்னனுக்கு நினைச்சு எல்லாரும் நினைக்கிறான். மன்னர் பாலில் குளிக்கிற நாள் வந்துட்டது, முரசு அதிர்கிறது, பெரிய ஊர்வலம் வருகிறது, பட்டாடையோடு மன்னர் வருகிறார். அரண்மனை வாசல்ல குளத்து கரையில தங்க குடம் இருக்கு, மன்னர் குளிக்கிறதுக்கு மூடி இருக்கு, பட்டாடை மூடி இருக்குதுல, அந்த ஆடையை நீக்கி பாலை அள்ள குடிந்தால் ஒரு சொட்டு பால் இல்ல, மொத்த குடத்திலையும் தண்ணி தான் இருக்கு. ஏன் ஏன் ஒவ்வொருத்தனும் நினைச்சான் நாம ஊத்துறது தெரிஞ்சிருமா, நாம ஊத்துறது தெரிஞ்சிரும், நாம ஊத்துறது தெரிஞ்சிருமா. நாட்டுல எவனு ஊத்தல, எல்லா பயிலும் தண்ணியத்தான் ஊத்தினேன். அப்ப எங்க இருந்து வரணும் மாற்றம்? எப்படி வரணும்? எவன் ஊத்துறானோ ஊத்தலையோ நான் பாலை ஊத்துவேன் அப்படின்னு நினைச்சிருக்கணும். அப்ப எப்படி? எவன் காசு வாங்கிட்டு போடுறானோ போடலையோ நான் காசு வாங்கமா ஓட்டு போடுவேன். நான் இலவசம் எனக்கு வேணாம், நான் தன்மானத்தோட உழைச்சு சாப்பிடுவேன். எனக்கு கல்வியை கொடு, கல்விக்கேற்ற வேலையை கொடு, வேலை கொடு, நான் உழைச்சு சம்பாரிச்சு வாழ்ந்துக்கிறேன். இப்படி எண்ணும் போதுதான் மாற்றம் வரும். மாற்றம் வரும். நேர்மைங்கிறது எங்க பிறக்கும்? உண்மையில தான் பிறக்கும். உண்மையில தான் பிறக்கும். அது முக்கியம். ஒரு மன்னன் வயசாயிருச்சு, தனக்கு பின்னாடி வாரிசு இல்ல, ஊர்ல என்ன பண்றான், நாட்டுக்குள்ள ஒரு பறை அறிவிக்கிறான், செய்தியை சொல்றான். இளவரசரை, நாட்டுக்கான இளவரசரை, அடுத்த மன்னரை மன்னர் தெரிவு செய்ய இருக்கிறார். நாடெங்கிலும் எல்லா இளைஞர்களும் வாருங்கள் என்று வர வைக்கிறார். சிறுவர்கள் எல்லாரும் நிற்கிறாங்க. எல்லாருக்கும் விதையை கொடுக்கிறார். இந்த விதையை முளைக்க வச்சு நன்கு வளர்த்து கொண்டு வருகிறவன் எவனோ அவனே இந்த நாட்டின் அடுத்த இளவரசன், அவனே மன்னன் என்று அறிவிக்கிறார். எல்லாரும் போட்டி போட்டு கொண்டு தொட்டியில் வைத்து மண்ணை போட்டு உரத்தை போட்டு தண்ணியை ஊற்றி வளர்க்கிறார்கள். ஒரு ஏழை தாயின் மகன், நம்மை போல ஒரு ஏழை தாயின் மகன், அவன் என்ன பண்றான், ஒரு தொட்டியில போட்டு மண்ணை போட்டு தண்ணியை ஊற்றி 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 பார்க்குறான். முளைக்கவே இல்லை, முளைக்கவே இல்லை. மன்னர் செடியை கொண்டு வந்து கொடுக்க சொல்ற நேரம் வந்து விட்டது. அழுகிறான். அம்மாவை கட்டி பிடிச்ச, அம்மா நான் எவ்வளவோ பாடுபட்டு அதுக்கு உரம் வச்சேன், தண்ணி வச்சேன், முளைக்கலை அம்மா அப்படின்றான். சரிப்பா நீ அழாத, கொண்டு போய் மன்னர்கிட்ட காட்டி நான் எவ்வளவோ பாடுபட்டு வளர்த்து பார்த்தேன், முளைக்கவே இல்லை மன்னரேங்கிறத சொல்லிட்டு வாப்பா, போய் உண்மையை சொல்லிட்டு வா போ அப்படின்னு அனுப்பி வைக்கிறான். ஆனால் அந்த நாட்டில் மன்னர் நிற்கிறார், அடுத்த இளவரசனை தேர்வு செய்ய. நாடே ஆர்வமா இருக்கு. எல்லாரும் செடியை வளர்த்து வளர்த்து கொண்டு வந்திருக்கான். பெரிய 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 செடி. 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.